ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம தொல்காப்பிய பூங்கா வந்தது ரொம்ப வைரலாக யூடியூப் ஓப்பன் பண்ணாலே தொல்காப்பிய பூங்கான்ட்டு நம்மளே போகணுன்ற அளவுக்கு தூண்டிடுச்சு. சரி ஓகே போகலான்னு பார்த்தா இது வந்து டிக்கெட் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும். அதுவும் இப்போ நம்ம புக் பண்ணால் 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு டிக்கெட்டே கிடைக்கிது. அந்த மாதிரி இருக்குது. அதனால் எப்படியோ ஃபைனலாக புக் பண்ணி போயாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே லெஃப்டில் வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே விசிட்டிங் ஏரியா மாதிரி இருக்குது. அது என்னன்றது கன்ஃபார்மாக தெரியல. அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு இருந்தோம்னா என்ட்ரன்ஸ் இதுதான். லெஃப்டில் வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட் வந்து நம்ம அவங்களுக்கு ஷோ பண்ணோன்னா அவங்க என்ட்ரி பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம அந்த பார்க்கோட மேப் வந்து அங்கே வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா அது செக் பண்ணிக்கலாம். உள்ளே என்ட்ரானு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும் என்ட்ரன்ஸு. இது வந்து நம்ம எக்ஸிட் ஆகிற வே. ஸ்டார்டிங் இப்படி தான் இருந்துச்சு. போக எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே போர்டு வச்சுருக்காங்க, ஷார்ட் டிஸ்டன்ஸு லாங் டிஸ்டன்ஸுன்னு. ஷார்ட் டிஸ்டன்ஸில் நாங்கள் போகல, லாங் டிஸ்டன்ஸில் நாங்கள் போகலாம். நாங்கள் வர்றதுக்கே 2 hours 15 minutes ஆச்சு வெளியே. நல்ல இந்த மாதிரி இந்த வாட்டர் கிட்ட போகிற மாதிரி பிளேஸ் இருக்குது. ஆனால் நம்ம அங்கே போகக்கூடாது, போர்டு வச்சுருக்காங்க. கிட்ஸ்லாம் கூப்பிட்டு போகும்போது நம்ம அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா ஜஸ்ட் எதாவது தட்டி கீழே விழுந்துட்டாங்கன்னா அங்கே தண்ணி தான் இருக்குது. ஆனால் யூடியூப்பில் பார்க்கறது அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு போயிட்டு அங்கே ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. போக பாருங்க நீங்களே எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி இருக்குது. நம்ம லஞ்ச் ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் சாப்பிட்லாமான்றது தெரியல. இங்கே தான் அந்த லேக் வியூ மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம சும்மா ரோல் பண்ண அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து இங்கே அந்த பிளாஸ்டிக்ஸ் இன்செக்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து ஃப்ளவர்ஸ், இதுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி. இது ஒரு 3-4 இருந்து. ப்ளே ஏரியானா கிட்ஸ்க்கு இது மட்டும்தான் இருந்துச்சு. இங்கேயே அந்த ரோலிங் பர்சன்ஸ் மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த லொக்கேஷன்ஸ்க்கு அப்புறம் இருக்க எல்லா பிளேஸுமே எனக்கு கொஞ்சம் டேஞ்சராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம 100 members தான் அவங்க விடுறாங்க. அந்த 100 members கூட நான் ஃபஸ்ட்டு என்டர் ஆகும்போது மீட் பண்ண யாரையுமே நான் திருப்பி மீட் பண்ணல. இந்த டவரில் ஒரு 2 ஃபேமிலி இருந்தாங்க. அந்த டவர்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியும் இல்லை அங்கே. நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutesக்கு அப்புறம் இந்த அனிமல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு.
இது வந்து நெக்ஸ்ட்டு லேக் வியூ மாதிரி, இது ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு. இதில் பார்க்குறதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்ம இந்த வேலை வாக் பண்ணும்போது 2 சைடு நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருந்தேன். ஆனால் பட் எனக்கு கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்க மாதிரி இருக்குது. 1 or 2 மெம்பர்ஸ் போக வேணாம், கொஞ்சம் குரூப்பாக போனால் கொஞ்சம் ஓகேயாக இருக்கும். இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் இருக்கும்போது அது ஏதோ ஸ்னேக் மாதிரி ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி இதை மாதிரி பார்த்ததுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. உங்களுக்குலாம் எப்படி இருக்கும்னு தெரியல. நான் வந்து கூகுள் ரிவ்யூவே வந்து நான் போட்டேன். நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளியராக ரீட் பண்ணி பாருங்கள். Okay, bye friends. Next video meet பண்ணலாம்.